தெய்வத்தின் குரல் இரண்டாம் பாகம் சந்தஸ் வேதத்தின் பாதம். இதில் வேத சப்தமும் பிறமொழி சிறப்பும் என்பது பற்றி பார்த்து கொண்டிருந்தோம். இதில் அடுத்ததாக தொடர்ந்து வாசிக்க கேட்கலாம். சோழியர் என்றால் ரொம்பவும் பூர்வத்திலிருந்தே தமிழ்நாட்டுக்காரர்களாக இருந்த பிராமணர்கள் என்று அர்த்தம் பண்ணி கொள்ளலாம். அவர்கள் தமிழ்நாட்டின் ஆதிவாசிகளான பிராமணர்கள். ஏன் இப்படி சொல்கிறேன் என்றால், தமிழ்நாட்டு பிராமணர்களில் வடமர் என்ற ஒரு பிரிவு இருக்கிறது. வடமா என்கிறோம். என்ன வடைமாவா தோசை மாவா என்று கேலி கூட பண்ணுகிறோம். இது வடமர் என்பது தமிழ்நாட்டில் ஆதியிலிருந்து வசித்து வந்த சோழியர்களைத் தவிர பிற்பாடு வடக்கே இருந்து, குறிப்பாக நர்மதா நதி பிரதேசத்திலிருந்து தமிழ்நாட்டுக்கு வந்து குடியேறிய பிராமணர்கள்தான் இந்த வடமாக்கள். பெயரே அவர்கள் வடக்கிலிருந்து வந்தவர்கள் என்று காட்டுகிறது. ஆனால் இப்போது சிலர் நினைக்கிற மாதிரி அத்தனை பிராமணர்களுமே வடக்கே இருந்து இங்கே வந்தவர்கள்தான், தமிழ் தேசத்தில் ஆதியில் பிராமணர்களே இல்லை என்பது தப்பான அபிப்பிராயம் என்பதற்கும் வடமர் என்ற வார்த்தையே ப்ரூஃபாக இருக்கிறது. எல்லா பிராமணர்களுமே வடதேசத்தைச் சேர்ந்தவர்கள்தான் என்றால் தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை பிராமணர்களுக்குமே வடமர் என்ற பெயர் ஏற்பட்டிருக்கும். அப்படி இல்லாமல் தமிழ்நாட்டு பிராமணர்களில் ஒரு பிரிவுக்கு மட்டுமே வடமர் என்ற பெயர் இருப்பதாலேயே பாக்கியுள்ள பிராமணர்கள் ஆதியில் இருந்தே தமிழ்நாட்டையே சேர்ந்தவர் என்றுதானே அர்த்தமாகும். அந்த ஆதித்தமிழ் பிராமணர்கள்தான் சோழியர்கள் எனப்பட்டவர்கள். வடமர்கள் நர்மதா தீரத்திலிருந்து வந்தவர்கள் என்பதற்கு ஒரு ஆதாரம் இருக்கிறது. வடமர்கள் மட்டும் இன்றைக்கும் சந்தியாவந்தனத்தில் நர்மதாயை நம பிரதா, நர்மதாயை நமோ நிசி, நமோஸ்து நர்மதே துப்யம் பாஹி மாம் விஷத் சற்பதக என்பதை நர்மதைக்கு காலையிலும் நிசியிலும் வந்தனம் சொல்லி தங்களை சர்ப்பபயத்திலிருந்து ரட்சிக்கும்படி வேண்டிக் கொள்கிறார்கள். தெற்கேயே இருந்த சோழியர்களில் சோமாசி மார நாயனார் என்று 63 ஒருவராக கூட ஒரு பெரியவர் இருந்திருக்கிறார். சோமாசி என்றால் பக்ஷணம் இல்லை, சோமயாஜி, சோமயாகம் பண்ணுகிறவர் என்பதே சோமாசி ஆயிற்று. ஸ்ரீ ராமானுஜாச்சாரியாரின் தகப்பனாரும் சோமயாகம் பண்ணினவர். கேசவ சோமயாஜி என்று அவருக்கு பெயர். சாமவேதம்தான் சோமயாகங்களுக்கு விசேஷமானது. தமிழ்நாட்டிலே முக்கியமாக சோழியர்கள் ஆதியில் இருந்தார்கள் என்றால் இங்கே தலவகார சாமமும் வெகுவாக அனுஷ்டானத்தில் இருந்திருக்க வேண்டும் என்றே அர்த்தம். இங்கே சோழ பாண்டிய தேசங்களை பற்றி சொன்னேன். பல்லவ தேசம், சேரநாடு இவற்றின் பிராமணர்களை பற்றி சொல்லவில்லையே என்று தோன்றலாம். ரொம்பவும் பூர்வத்தில் பல்லவ ராஜ்யத்தில் இல்லை. சேர சோழ பாண்டியர்கள் என்பவர்கள்தான் மூவேந்தர்கள். பிற்கால பல்லவ ராஜ்யத்தில் அடங்கி இருந்ததுதான். அதனால்தான் அங்கிருந்த பூர்வீக பிராமணர்களும் சோழியர்கள்தான். வடமர்கள் என்று வடக்கே இருந்து வந்தவர்களில் பலர் தமிழ்நாட்டின் வடபகுதியான பல்லவ ராஜ்யத்திலேயே தங்கிவிட்டார்கள். இவர்களுக்கு ஒரத்த வடமர் என்று பிற்பாடு பெயர் உண்டாயிற்று. தமிழ்நாட்டுக்கு வடக்கே இருந்து வந்த பின் தமிழ்நாட்டுக்குள் அதன் உத்தரபாகத்தில், அதாவது வடக்கு பகுதியில் தங்கிவிட்டதால் ஒரத்தர் என்று அடைமொழி ஏற்பட்டது. வடமர்களில் சாமவேதிகள் சிலர் உண்டு. ஆனால் இவர்கள் ஜைமனியம் எனப்படும் தலவகார சாகையைச் சேர்ந்தவர்கள் அல்லர். அதிக அனுஷ்டானத்தில் உள்ள கௌதூம சாகையைச் சேர்ந்தவர்களே. தமிழ் மொழியையும் இலக்கியமும் முறையாக ரூபம் பெற்று வந்த பழைய காலத்துக்கு வடமர்களின் வருகை ரொம்பவும் பிற்பட்டது. ஆதலால் அவர்களுடைய அத்தியன முறை நாம் எடுத்துக்கொண்ட விஷயத்துக்கு சம்பந்தமில்லாதது.
தமிழ் பாஷை நன்றாக ரூபம் பெற்று சங்க இலக்கியங்கள் தோன்றிய பின்பே வந்த பல்லவர் சமாச்சாரம் நம் சப்ஜெக்டுக்கு அவசியமில்லாத விஷயம்தான். சேர நாட்டு சமாச்சாரத்தை பார்க்கலாம். தற்போது கேரளமாகிவிட்ட சேர நாட்டிலே மலையாள பாஷை வழங்குகிறது. தமிழ், தெலுங்கு, கன்னடத்தை சொன்னபோது மலையாளத்தை சேர்க்காமல் விட்டதற்கு காரணம் இந்த பாஷையும் பல்லவர்களைப் போல வடமர்களைப் போல பிற்காலத்து சமாச்சாரம் என்பதே ஆகும். சுமார் 1000 வருஷத்துக்கு முந்தி வரையில் கேரள நாடு தமிழ்நாட்டின் பாகமான சேர நாடாகவும் அங்கிருந்த பாஷை தமிழாகவும் தான் இருந்தது. பிறகுதான் தமிழில் இருந்தே மலையாளம் தோன்றியது. தமிழில் ழா தெலுங்கில் டாவாகவும் கன்னடத்தில் லாவாகவும் வித்தியாசப்பட்டிருந்தாலும் மலையாளத்தில் ழாவாகவே தங்கிவிட்டது. நாம் புழை என்பதை மலையாளத்தில் புழா என்றே சொல்கிறார்கள். நாம் ஆலப்புழை அம்பலப்புழை என்றால் அவர்கள் ஆலப்புழா அம்பலப்புழா என்பார்கள். இத்தனை கொஞ்சம்தான் வித்தியாசம். அதனால் மலையாள பாஷையை விட்டுவிட்டு அந்த சீமையில் ஆதியிலிருந்தே இருந்து வந்திருக்கின்ற வேதத்தை பார்ப்போம். நம்பூதிரிகள் எனப்படும் மலையாள பிராமணர்கள்தான் நீண்ட நெடுங்காலமாக ரொம்பவும் சாஸ்திரோக்தப்படி வேத அத்தியனம் செய்து வருகிறார்கள். இவர்களில் ரிக், யஜு, சாமம் என்கிற திரிவேதிகளும் இருக்கிறார்கள். குறிப்பாக சாமவேதிகளில் தலவகார சாகையை பின்பற்றும் நம்பூதிரிகள் இருக்கிறார்கள். பாஞ்சன்மனை என்று நல்ல வைதிகமான ஒரு நம்பூதிரி பரம்பரை இருக்கிறது. அவர்கள் எல்லோரும் தலவகார சாகையினரே. தமிழ்நாட்டு சாமவேதிகளில் தற்போது கௌதூம சாகையினர் அதிகமாகிவிட்ட போதிலும் மலையாளத்தில் சாமவேதிகள் தலவகார சாகையினராகவே இப்போதும் இருக்கிறார்கள். பரம்பரையாக தலவகாரம் ஓதுகிற நம்பூதிரிகள் மற்ற சாகைகளில் டா அல்லது லாவாக வருவதை ழகரமாகவே உச்சரிக்கிறார்கள். அதாவது தமிழ்நாட்டில் அத்தியனம் செய்வது போலவே தான் அங்கேயே இருக்கிறது. ஆதியில் அதுவும் தமிழ்நாடாகவே தான் இருந்திருக்கிறது. மலையாளத்திலும் தமிழ்நாட்டிலும் உள்ள தலவகார சாமச்சுவடிகளில் எல்லாம் ழா என்ற இந்த இடங்களில் எழுதியும் இருக்கிறது. சுவடியில் மட்டுமின்றி அச்சு போட்ட பிரதிகளிலும் இப்படியே இருக்கிறது. இப்படியாக வேறெந்த பகுதியிலும் இல்லாத அளவுக்கு தமிழ் தேசத்திலேயே தொன்று தொட்டு தலவகார சாகை இருந்து வந்திருக்கிறது. வேறெந்த பகுதியிலும் இல்லாத ழகர உச்சரிப்பும் அதோடு வேத அத்தியனத்திலே வந்திருக்கிறது. சங்க நூல்களின் உரையாசிரியர்களுள் முக்கியமானவரான நச்சினார்க்கினியர் தொல்காப்பியத்துக்கு எழுதிய உரையில் தைத்திரியம், பௌடிகம், தலவகாரம், சாமம் என்று 4 வேதங்கள் இருந்ததாக சொல்லியிருக்கிறார். இவர் சாகைகளையே வேதம் என்று தவறுதலாக சொன்னாலும் கூட இதிலிருந்தே ஆதியில் தமிழ்நாட்டில் தலவகாரம் என்பதே ஒரு முழு வேதம் மாதிரியான சாணத்தை பெற்றிருந்தது என்றும் தெரிய வருகிறது அல்லவா? தைத்தரியம் என்பது கிருஷ்ண யஜுர் வேதத்தைச் சேர்ந்த தைத்தரிய சாகை. பௌடியம் என்பது பௌஷ்யம் எனப்படும் ரிக்வேதத்தில் சாங்கியயான சாகையைச் சேர்ந்தது. கௌஷிதகி பிராமணத்துக்குத்தான் பௌஷ்யம் என்றும் பெயர். இங்கே பௌடியம் என்று இவர் சொல்வது ஆழ்வார் வாக்கிலே பௌழியா என்று வருவதிலிருந்து டாவுக்கும் ழாவுக்கும் உள்ள தொடர்பு தெரிகிறது. ஆக இப்படி வேத சாகைகளில் உள்ள உச்சாரண பேதத்தை வைத்தே அந்தந்த பிரதேசங்களில் உள்ள பாஷைகளில் தனித்தன்மை உள்ள எழுத்து உண்டாகியிருக்கிறது. திராவிட தேசத்தை மட்டும் வைத்து நான் இப்படி சொன்னதை இப்போது ஆல் இந்தியா லெவலிலும் அகில இந்திய ரீதியிலும் இன்டர்நேஷனல் லெவலிலும் சர்வதேச ரீதியிலும் சொல்லப்போகிறேன். இப்போது வட இந்தியாவை எடுத்துக்கொண்டால் அங்கே யா வரவேண்டிய இடங்களில் ஜாவையும் வா வரவேண்டிய இடங்களில் பாவையும் உபயோகப்படுத்துவது அவர்களுடைய வழக்கமாயிருக்கிறது. பேச்சு மொழியில் கலோக்கியலாக மட்டுமின்றி அவர்களுடைய பாஷைகளில் இலக்கிய மொழியிலும் கூட லிட்டரரியாகவே இப்படி ஏற்பட்டிருக்கிறது. அதிலும்
வாவை பாவாக்குவது வங்காளத்திலும் யாவை ஜாவாக்குவது உத்தரப்பிரதேசம், பஞ்சாப் இன்னும் வடக்கான இடங்களிலும் மிகவும் அதிகமாக காணப்படுகிறது. வங்காளத்தில் வா ப யோ பேதம், அதாவது வாவுக்கும் பாவுக்கும் பேதமில்லை என்பதை ஒரேயடியாக பின்பற்றுகிறார்கள். தமிழிலும் பீஷ்மர் என்பதை வீட்டுமர் என்றும் பீமன் என்பதை வீமன் என்றும் பாவை வா ஆக்குகிறோம். ஆனால் ஒரேயடியாக மாற்றுவதில்லை. வங்காளிகளோ வாவை எல்லா இடங்களிலுமே பாவாக்குகிறார்கள். வங்காளமே பெங்கால் ஆகிறது. வங்கவாசி என்பதை பங்கபாசி என்று சொல்லுவார்கள். இப்படி சொல்லுவது பிழை என்பதை அவர்களே அறிந்து கொண்டார்கள். வங்காளதேசத்தில் இந்த தப்பை திருத்த ஒரு பரிஷத் ஏற்படுத்தினார்கள். வங்க பரிஷத் என்பது அதன் பெயர். இனிமேல் பதிப்பிக்கும் புத்தகங்களில் எல்லாம் பகாரம் உள்ள இடங்களில் வகாரமாக திருத்த வேண்டும் என்று நினைத்து அப்படியே செய்து வந்தார்கள். அப்படி செய்ததில் ஸ்வபாவமாக பகாரம் இருக்க வேண்டிய இடத்திலும் வகாரமாக மாற்றிவிட்டார்கள். பந்து என்பதை கூட வந்து வென்று மாற்றிவிட்டார்கள். வங்கபந்து என்ற சரியான ரூபத்தை இதற்கு முன் அவர்கள் பங்கபந்து என்று தப்பாக சொன்னார்கள் என்றால், இப்போதும் வங்கவந்து என்று வேறு விதத்தில் தப்பாக சொல்ல ஆரம்பித்து விட்டார்களாம். வடக்கே மற்ற மாகாணங்களிலும் ஓரளவுக்கு இப்படி வாவுக்கு பதில் பா சொல்கிறார்கள். பீகார் என்பதே விகார்தான். புத்த விகாரங்கள் நிறைய இருந்த பிரதேசம், அதுவே ராஷ் பிகாரி என்கிறார்கள். அது ராசவிகாரி என்பதுதான். அவர்கள் வகாரத்தை பகாரமாக மாற்றி உச்சரிப்பதற்கு காரணம் என்ன? பிராதிசாக்கியத்தில் அந்த சீமையில் உள்ள ஒரு குறிப்பிட்ட சாகையில் இப்படி சொல்ல வேண்டும் என்று இருக்கிறது. அந்த விதியை வேதத்துக்கு மட்டுமின்றி பேசுவது, எழுதுவது எல்லாவற்றிற்கும் உபயோகப்படுத்தி கொண்டார்கள். இதனால் வேதத்தில் சொன்ன சிக்ஷா விதிகள் இந்த தேசம் முழுவதும் ஒரு காலத்தில் சிரத்தையாக அனுஷ்டிக்கப்பட்டு வந்ததென்று தெரிகிறது. தேசம் பூராவிலுமே யஜுர்வேதம்தான் மெஜாரிட்டியாக பரவியிருக்கிறது என்று முன்பே சொன்னேன். இந்த யஜுஸில் கிருஷ்ண யஜுஸ், சுக்ல யஜுஸ் என்று இரண்டு இருப்பதாகவும் சொல்லியிருக்கிறேன் அல்லவா? இவற்றில் தட்சிணத்தில் அதிகம் பிரச்சாரத்தில் இருப்பது கிருஷ்ண யஜுஸ். உத்தரதேசத்தில் விசேஷமாக அனுஷ்டானத்தில் இருப்பது சுக்ல யஜுஷ். சுக்ல யஜுஷின் பல சாகைகளில் ஒன்று மாத்தியான சாகை என்பது. அதுதான் வடக்கே சிறப்பாக பின்பற்றப்படுகிறது. இதன் பிராதிசாக்கியத்தில் யாவுக்கு பதில் ஜா வரலாம் என்று இருக்கிறது. ஷாவுக்கு பதில் கா வரலாம் என்றும் இருக்கிறது. இதனால்தான் நாம் புருஷ சுக்கத்தில் யத் புருஷேன ஹவிகா என்கிறான். அவன் அப்படி சொல்வதை கேட்டால் நமக்கு சிரிப்பு வருகிறது. வேதத்தை தப்பாக சொல்கிறான் என்று கோபம் கூட வருகிறது. நாம் தான் வேத சப்தங்களின் பியூரிட்டியை காப்பாற்றி வருகிறோம் என்று நினைக்கிறோம். ஆனால் வாஸ்தவத்தில் அவன் சொல்வதற்கு சிக்ஷா சாஸ்திரத்தின் அங்கீகாரமே இருக்கிறது. எனவே ஏற்கனவே நான் சொன்னபடி மிக நெருங்கிய தொடர்புள்ள சப்தங்கள்தான் இப்படி ஒன்றுக்கொன்று மாற்ற அனுமதிக்கப்படுகின்றன. ஜாவும் யாவும் கிட்டிய பந்துக்கள் என்பது தமிழை பார்த்தாலும் தெரிகிறது. ஜாவா என்று சொல்கிற ஜாவா தீவை தமிழ் நூல்கள் யாவகம் என்றே சொல்லியிருக்கும். சாதாரணமாக ஒரு வார்த்தையின் முதல் எழுத்தாக வருகிற ஜாவை சா என்பதே தமிழ் வழக்கமாயிருந்தாலும் வார்த்தைக்கு நடுவே ஜா வந்தால் அதை யா என்றே ஆக்கி வருகிறோம். அஜன், பங்கஜம் என்பனவற்றை அயன், பங்கயம் என்கிறோம். ஷா என்பது சாவில் ஒரு வகைதான். ஷாவும் காவும் பரஸ்பரம் மாறும் என்பதால் சா என்பதால் சாவும் காவும் அப்படி மாறலாம் என்றே தெரிகிறது. இதற்கேற்றாற்போல் நாம் கை என்பதை தெலுங்கில் செய் என்கிறார்கள். சை என்கிற ஒலிதான் இது. செய்வது, காரியம் பண்ணுவது முக்கியமான கையின் தொழில்தான். அதனால் கை என்பதை விட தெலுங்கிலே உள்ள செய் என்பதுதான் அதன் காரியத்தை தெரிவிக்கிற செய், பண்ணு என்கிற ரூடக்கு பொருத்தமாயிருக்கிறது. சம்ஸ்கிருதத்திலும் இப்படித்தானே கர என்றால் செய்வது என்ற அர்த்தமும் கை என்கிற அர்த்தமும் இருக்கிறது. சங்கரர் நல்லதை செய்கிறவர், கரோமி என்றால் செய்கிறேன், கைக்கும் கர என்றே வார்த்தை இருக்கிறது. ஆதலால் தமிழிலும் முதலில் செய்யாக இருந்ததுதான்
அப்புறம் கையாயிற்றோ என்னவோ. இப்போது தமிழில் செய் என்பது வெர்பாக மட்டுமே இருக்கிறது. அந்த சா என்பது காவாக மாறி கை உண்டாயிருக்கிறது. இன்னொரு விஷயம், ஷாவும் டாவும் ரொம்பவும் கிட்டின ஒலிகள். தமிழிலே பா என்பது வா ஆகிறதென்றால் வடதேசத்து பாஷைகளில் வா என்பது பா ஆகிறது என்றேனல்லவா? அவ்விதமே தமிழில் ஜா என்பது யா ஆகிறது, ஷா என்பது கா ஆகிறது என்றால் எதிர்வெட்டாக வடக்கிலே யா என்பது ஜாவாகவும் ஷா என்பது காவாகவும் ஆகிறது. அது அவர்களுடைய அனுஷ்டானத்தில் உள்ள வேத சாகையின் சிக்ஷா விதிப்படி ஏற்பட்டதாகும். இதனால்தான் யத் புருஷேன அவிஷாவை ஜத் புருஷேன அவிகா என்கிறான். இதே மாற்றத்தை வடக்கிலே உள்ள எல்லா வார்த்தைகளுக்கும் ஏற்படுத்தி விடுகிறார்கள். யமுனாவை ஜமுனாவாக்கி விடுகிறார்கள், யோகியை ஜோகியாக்குகிறார்கள், யுக யுக என்பதற்கு ஜுக ஜுக என்பார்கள், யாத்ரா என்பது ஜாத்ரா ஆகிறது, ஷா என்பது காவாக மாறுவதில் ரிஷி என்பதை ரிஹி என்கிறார்கள். ஷாவும் சாவும் ரொம்பவும் பந்துக்கள் அல்லவா? நம்மிலேயே எத்தனை பேர் லக்ஷ்மி என்பது இலக்குமி என்கிறோம். இப்படி அநேகம் சொல்லிக்கொண்டே போகலாம். இப்போது இன்டர்நேஷனல் லெவலுக்கு போகலாம். கிறிஸ்தவ வேதமான பைபிள் பிறந்த பாலஸ்தீனம், இஸ்ரேல் முதலான செமிட்டிக் நாடுகளுக்கு போகலாம். பைபிளின் ஓல்ட் டெஸ்டமெண்ட் முகமதியர்களின் குரானுக்கும் ஆதாரமாக இருக்கிற ஓல்டு டெஸ்டமெண்ட் முகமதியர்களின் குரானுக்கும் ஆதாரமாக இருக்கிறது. ஓல்டு டெஸ்டமெண்ட்டில் வந்தவர்கள் குரானிலும் வருவார்கள். ஆனாலும் அரேபியாவில் உச்சாரணம் மாறுகிறது. ஜோசப் என்பது யூசப் ஆகிறது, ஜெகோவோ என்பது யெகோவா என்று வருகிறது. கிறிஸ்தவத்துக்கும் இஸ்லாத்துக்கும் இப்படி வித்தியாசம் என்பது மட்டுமில்லை, கிறிஸ்தவ தேசங்களுக்குள்ளேயே சில பாஷைகளில் யகரம் ஒலிக்கிறது, சிலவற்றில் ஜகரம் ஒலிக்கிறது. ஏசு ஜேசு என்பதாக அந்த மதஸ்தாபகர் பேரே 2 விதமாகவும் வருகிறது. கிரீஸ் பக்கம் போய்விட்டால் ஜகாரம் வந்து விடுகிறது. இதற்கெல்லாம் மூலம் வேதத்தில் இருக்கிறது என்று ஆராய்ச்சி பண்ணப்படுகிறது. யஹ்வன் என்று வேதத்தில் சொல்லப்படும் தேவதைதான் யெகோவா என்கிறார்கள். தியௌ பிதார், தியாவா பிருத்திவி என்பது ஜூபிட்டர் ஆயிற்று என்கிறார்கள். சம்ஸ்கிருத வார்த்தை ஒன்றின் ஆரம்பத்தில் ஒற்றெழுத்து வந்தால் அது மற்ற பாஷைகளில் உதிர்ந்துவிடும். இம்மாதிரி தியௌபிதார் என்றால் யௌபிதர் தான், அது ஜூபிட்டர் ஆயிற்று. இப்படி மூலரூபத்தில் யஹ்வன் தியௌபிதார் என்று இருந்ததே அப்புறம் ஜகாரபேதம் அடைந்து ஜெகோவா ஜூபிட்டர் என்று ஆயிற்று என்றால் என்ன தோன்றுகிறது? ஆதியில் எங்கேயும் லோகம் பூராவும் வேதானுஷ்டானம் இருந்தபோது கிரீஸை சுற்றியிருந்த தேசங்களில் யஜுர்வேதத்தின் மாத்தியான சாகை அதிகம் பிரச்சாரத்தில் இருந்தது என்று தானே யூகிக்க முடிகிறது.